ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் வராருங்க. இங்கே பாருங்க, காலபேர் டைல் வர்றாரு ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர். ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏறி போய் அமர போகிறாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள். ஸோ இவரை தரிசிக்கிறதுக்காக எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். 2 யானை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலாட்டம், கரகாட்டம் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த தேர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க மகாதேவ மலையில். தேர் வந்து மூவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் ஸோ அமர்ந்து இருக்கிறாருங்க. இப்போ தேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலையை சுற்றி வளம் வரப்போகுதுங்க. பாருங்கள். பாருங்க, செம்மையா இருக்கு இல்லையா? தேர், யானை வெற்றிகரமாக வந்துருச்சுங்க தேர். அரோரா அரோரா அரோரா. அங்க பாருங்க மலரால தூவுறாங்க பாருங்க, மலர் மழையே பெய்யுது பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க மகாதேவமலை கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு 42 அடி தேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோயிலை சுற்றி மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வளம் வரப்போகுதுங்க. ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தரும் வரப்போகிறாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி தான் நடக்க போகுது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீல் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தேர் திருவிழா போய் கலந்துக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சித்தர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது மகானந்த சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. கோயிலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்காங்க. கோயில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு ஓகே. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது கோயிலில் சிற்பம் பாருங்க, எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாமிங்கள சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க பாருங்களேன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே பாருங்கள் தேர் ரெடி ஆகிடுச்சு. யானை ஒரு பக்கம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. ஸோ தேருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானைகள்லாம் முன்னாடி வரும், தேர் வந்து பின்னாடி வருங்க. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 யானை. ஓ ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்திங்களா யானை பாருங்கள். நம்ம அப்படியே போய் போகலாம் வாங்க. அங்கே ஒரு யானை இருக்குது, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். ஓ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 மணி ஆகுது. தேர் நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ண காணோம். வெயில் வர வந்துச்சு, இன்னும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்களேன் சிற்பங்கள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கோடு மட்டும் போயிட முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாளே பத்தாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ஸோ இந்த கோயிலை சுற்றி பார்க்குறது ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாதுங்க. 2 நாள் ஆகும் கம்பல்சரி இந்த கோயிலை சுற்றி பார்க்க. பாருங்களேன், இருங்க யானை இருக்க காட்டுறேன் பாருங்களேன். ஓ பயங்கரமாக தலையாட்டிகிட்டு இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு இல்லையா? பாருங்க செம்மையாக இருக்குது யானை. வணங்கண்ணா பாருங்க. அங்கே பாருங்கள் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா யானை கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. தேர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தேருக்காக தான் வெயிட்டிங். தேர் இழுக்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாருங்களேன் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? சங்கிலியே இந்த சங்கிலி பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர் எடுத்து இழுத்துட்டு போவாங்க. பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா தேர் வந்து பார்த்திங்கன்னா 42 அடி தேருங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். செம்ம வேறு லெவலில் இருக்குது தேரை வந்து. ஸோ உள்ளே வந்து சுவாமி இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தேர்கள்லாம் இருக்குது, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஓ செம்மையாக இருக்கு இல்லையா மணிகள்லாம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த வீலோட சைஸ் தாங்க வீலோட சைஸ்லேயே பாதி தாங்க இருப்போம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய வீடு, செம்மையாக இருக்கு இல்லையா தேர். வாங்க அப்படியே போகலாம். ஓ தேருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்திட்டு இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது.
சரி வாங்க நம்ம அப்படியே போய் சின்ன தேர் போய் பார்க்க போகலாம். நான் சின்ன தேர் சொன்னேன் இல்லையா, ஸோ சின்ன தேரில் என்னென்ன சுவாமி எல்லாம் இருக்காங்கன்றதை அப்படியே நம்ம பார்க்கலாம். வாங்க காட்டுறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தேரில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி இருக்காங்க. இந்த தேரில் வந்து சின்ன தேரில் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர், ஸோ இந்த சுவாமி இருக்காங்க. இந்த தேரில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கார் விநாயகர் வந்து. பொய்க்கால் குதிராட்டம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மயில். ஸோ மயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆடுவாங்க. அவங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா 42 அடி தேர் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்குங்க. சித்தர், அதாவது ஸ்ரீ மகானந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜேசிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த காட்சியை நம்ம அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க பாருங்கள். கோலாட்டெல்லாம் ஆடுறாங்க. ஸ்ரீ மகானந்த சித்தர் வராருங்க. பாருங்க, காலபைரவர் டைல வர்றாரு ஸ்ரீ மகானந்த சித்தர். ஸ்ரீ மகானந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏறி போய் அமர போகிறாருங்க. ஸோ அந்த காட்சியை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள். ஸோ இவரை தரிசிக்கிறதுக்காக எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். 2 யானை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்குங்க. ஒட்டுமொத்த தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க மகாதேவ மலையில். பாருங்களேன், பிரம்மாண்டமாக நடக்குதுங்க திருவிழா வந்து பார்த்திங்கன்னா. செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் அந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. கோயிலோட அழகு, கோயிலோட கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்க்க செம்மையாக இருக்கு இல்லையா? மகானந்த சித்தர் தேரில் அமர்ந்துட்டார். இன்னும் சற்று நேரத்தில் தேர் வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வலம் வரப்போகுதுங்க. நம்ம அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு எல்லாமே. அங்கே பாருங்கள் டான்ஸு, யானை அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? டான்ஸு எல்லாமே நடக்குது பாருங்க இங்கே. ஓ செம்மையாக இருக்கு இல்லையா? பாருங்களேன், தேர் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தேரோட சங்கிலி வந்து பிடிச்சிட்ருக்காங்க மக்கள். பாருங்கள், தேர் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வலம் வரப்போகுதுங்க. அதாவது கோயிலை சுற்றி வலம் வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சு போகுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி இழுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க தேர் இழுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா. எவ்வளோ பெரிய தேர், 42 அடி உயரம் தேருங்க பாருங்கள். அப்படியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தேருக்கு பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சி இப்படி எடுத்துகிட்டு போவாங்க. வளைஞ்சி இப்படி இன்றைக்கி க்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு தள்ளுறாங்க. ஆனால் மக்களால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம்தான். க்ரெயின் வச்சுமே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க, மக்களும் தள்ளுவாங்க. அதாவது பக்தர்கள். தேர் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரோகரா 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 பாருங்கள், தேர் இருக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். மகானந்த சித்தர், ஸ்ரீ மகானந்த சித்தர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே கீழே போகலாம். கீழே போய் அந்த சைட்லேருந்து காட்டுறோம் உங்களுக்கு. தேர் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸ்ரீ மகானந்த சித்தர் ஸோ அமர்ந்து இருக்கிறாருங்க. இப்போ தேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலையை சுற்றி வளம் வரப்போகுதுங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். ரோரா சித்தர் வந்துட்டாருங்க. ஸ்ரீ மகானந்த சித்தர். பிரம்மாண்டமான தேர், 42 அடியில் பாருங்களேன். ஓ ரோரா 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 சித்தர் வந்து கொண்டே இருக்கிறாருங்க பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான காட்சிங்க. தமிழ் வருஷ பிறப்புக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேர் வலம் வருங்க.
தேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரம் வந்துச்சுங்க. நான் பேசுறது அந்த அளவுக்கு கேட்டிருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் மேளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அந்த அளவுக்கு கேட்காது. ஸோ என்னடா பேசாமல் அப்படியே வீடியோ எடுத்துன்னு நினைக்காதீங்க. பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா தேர். ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். நான் பேசுறது கேட்காது ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜூஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க பசங்க. யானைகள் இந்த ஃப்ரெண்டு இருந்து பாருங்க செம்மையா இருக்கு இல்லையா? தேர் யானை தேர் வந்துருச்சுங்க. கிட்ட வந்துருச்சு. கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வலம் வந்துருச்சுங்க. தேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்ட வந்துருச்சு தேர் வந்து உள்ள வந்து பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இருக்கிறாங்க பாருங்கள். நான் காட்டியிருப்பேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே எங்கே தேர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ இழுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதே இடத்துல எதுவுமே விட்டுருவாங்க. இந்த பாருங்கள் அந்த ஷெட்டுக்குள்ளே தான் விடுவாங்க தேர் வந்து பார்த்தீங்கன்னா. அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர் எதுவுமே விடுவாங்க. உள்ள வந்து விட்டதுங்க. அரோகரா அரோகரா. இங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு. தேர் வந்துருச்சுங்க. உள்ள வந்துருச்சு தேர் வெற்றிகரமாக. பாருங்களேன். அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிகரமாக வந்துருச்சுங்க தேர். அரோகரா அரோகரா அரோகரா. அங்க பாருங்க மலரால தூவுறாங்க பாருங்க. மலர் மழையே பெய்யுது பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. தேர் உள்ள வந்தாச்சு. எல்லா கட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ஸ்ரீ மகானந்த சித்தர் மகாதேவ மலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 42 அடி தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி வலம் வந்ததுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பக்தர்கள்லாம் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. அன்னதானம்லாம் போட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கோட தரிசனமே வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா வந்து தரிசனம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.